ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் திரையரங்குகள் ஒரு ஆண்டுக்கு 50 தமிழ் படங்களை, ஒரு 100 படங்கள் எடுத்துக்கொண்டிருந்த தமிழ் சினிமா 50, 40 என்று குறைந்து கொண்டே வந்த பொழுது திரையரங்குகள் இடிக்கப்பட்டு அங்கே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்கள் உருவாக்கின. சன் தியேட்டர் இடிக்கப்படும் போதெல்லாம் நான் அங்கு அருகாமையில் தங்கியிருந்ததால் அந்த சன் தியேட்டர் இடிக்கப்பட்டதை பார்த்து நான் எழுதேன். ஏனென்றால் அப்பொழுதுதான் நான் சினிமாவை நம்பி சென்னைக்கு இடம்பெயர்ந்திருக்கிறேன். அந்த ஒரு கனவோடு வருகின்ற ஒரு இளைஞனின் முன்னால் ஒரு திரையரங்கு இடிக்கப்படுகிறது என்கின்ற பொழுது ஒரு பெரிய பயத்தை என்னுள் ஏற்படுத்தியது. ஆனால் இதற்கு உருவாக்க ரீதியில் ஒரு முறையான ஒரு படப்பிடிப்பு தளம் இல்லை. உங்களுக்கே தெரியும், நான் இந்த உத்தம வில்லன் படப்பிடிப்பிற்காக ஒரு முழுமையான ஒரு திரை படப்பிடிப்பு தளத்திற்காக அலைந்து கடைசியில் ஒரு தனியார் நிறுவனத்தின் தனியார் நிறுவனத்தின் படப்பிடிப்பு தளத்தில் உத்தம வில்லன் நடந்தேறியது. இது குறையா அல்லது வளர்ச்சியா? இல்லை, குறை என்று இருந்தால் இதை எப்படி நிவர்த்தி செய்வது? ஏனென்றால் நாம் சினிமாவின் வளர்ச்சியை நாம் இரு தளத்திலிருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஒன்று படைக்கப்பட்ட படைப்பின் தரம், அதை நுகர்கின்ற விதம். இன்னொன்று உருவாக்க முறை. உருவாக்க முறையில் இந்த ஒரு பலவீனம் இருப்பதாக நான் கருதுகிறேன். அதை பற்றி தங்களுடைய கருத்து? இது கேள்வி அல்ல, விவாதம். அது எனக்கு பிடித்த ஒரு விஷயம்தான். எப்படி டெப்ரி கேமரா காணாமல் போனதிலோ அல்லது 15-20 பாடங்கள் உள்ள ஒரு புராண படங்கள் இன்று இல்லாதது போல் ஆகிவிட்ட நிலை எப்படி எனக்கு சோகமளிக்கவில்லையோ, அதே போல்தான் இந்த ஸ்டூடியோக்கள் காணாமல் போனதிலும் எனக்கு அதிக சோகமில்லை, அசௌகரியம்தான். இப்பொழுது இருக்கும் நம் தனியார் ஸ்டூடியோ என்று சொன்னது சன் ஸ்டூடியோ தான். அது கூட இன்னும் புராதன வடிவில் அமைக்கப்பட்ட ஒரு ஸ்டூடியோ தான். இப்பொழுது இருப்பதில் அதிநவீன ஸ்டூடியோ அதுதான் என்றால் அது மிகையாகாது. இருப்பினும் எப்படி கலை அழிந்து வேறொரு கலை, இது எழுத்து அழிந்து வேறொரு எழுத்து, இப்படி வந்து கொண்டே தான் இருக்கும். ஓலைக்காக எழுதப்பட்ட எழுத்துக்கள் மாறி வட்டெழுத்தாக மாறி பெரியார் எழுத்தாக மாறி இன்று தமிழ் எழுத்தை மாற்றினால் தேவலாமோ என்று யோசிக்கும் ஒரு நிலை வந்திருக்கிறது. இதையெல்லாம் நாம் அழிவாக எடுத்துக்கொள்ளாமல் எவல்யூஷனின் ஒரு நிலையாக எடுத்துக்கொண்டோமே ஆனால் நாசருக்கு சன் தியேட்டர் இடிந்த போது வந்த அழுகை இப்பொழுது வராது. எனக்கு எப்படி என்றால் நீர்க்கடிகைகள் கைகடிகைகளாக மாறியது போல் சினிமா படப்பிடிப்பு அரங்கங்களும் வேறு வடிவத்தில் வரும். இப்பொழுது பாலச்சந்தர் அவர்கள் அரங்கேற்றம் சொல்லத்தான் நினைக்கிறேன் முடிந்து நிஜ லொக்கேஷன்ஸுக்கு போக ஆரம்பித்த பொழுதே இந்த திரையரங்குகளின் மரணப்படுக்கை தயார் செய்யப்பட்டு விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். இப்பொழுது நிகழும் வாழ்வை எப்படி நேஷனல் ஜியோகிராஃபிக்கு ஆப்பிரிக்காவே ஸ்டூடியோவோ, அந்த மாதிரி நவீன திரை கலைஞனுக்கு உலகே ஸ்டூடியோ தான். அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது என் ஆசை. பல டெக்னிக்கல் நுணுக்கங்களுக்காக சின்ன ஒரு அரங்கம் தேவைப்படலாம். அது போன்ற ஒரு அரங்கத்தை அமைக்க எனக்கு ஆசை. அதற்கான முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. சார், உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு கொஸ்டின் கேட்கணுன்ட்டு